ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன் ஸ்கிரிப்டோ அண்ட் ஐம் யூர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான டெஸ்ட்நெட் airdrop பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த ப்ராஜெக்டோட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இயர்லி ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் யாருமே அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசலை. ஸோ ஆனால் நம்ம இப்போ அந்த ப்ராஜெக்ட்டில் எப்படி டெஸ்ட்நெட் அட்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் airdrop அப்டேட்ஸு எல்லாமே மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் தான் வந்துகிட்டு இருக்குது. ஸோ மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்டை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது அந்த ப்ராஜெக்ட்டு இன்ட் மேக்ஸ். சரிங்களா? ஸோ இது ஒரு ஜிகே ரோலப். சரிங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்டை என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இவங்களுக்கு வெறும் 5800 ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் இவங்க சீடு ஃபண்டு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. $5 மில்லியன் சீடு ஃபண்டு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ வாங்க அவங்களுடைய இன்வெஸ்டர் யாரெலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்வெஸ்டரில் கொஞ்சம் பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. யாரெலாம் அப்படின்னா, ஸ்க்ரோல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, மாஸ்க் டோக்கன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நெட்வொர்க்கு, வேறு பாலாஜி ஸ்ரீனிவாசன். ஸோ இவரே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிட்காயின் $1 மில்லியன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஆட்கள்லாம் சேர்ந்து $5 மில்லியன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சீடு ஃபண்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் ட்விட்டரில் ஃபாலோவர்ஸ் வெறும் 5K தான். டிஸ்கார்டில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா வெறும் 1K தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் இருக்க ப்ராஜெக்ட்டு. ஸோ இதில் எப்படி நம்ம டெஸ்ட்நெட் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த டெஸ்ட்நெட் அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக VPS தேவை. VPS எப்படி வாங்குறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ VPSக்கு என்ன செலவாகும், என்ன ஏது எல்லாத்தையுமே வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய VPS டைம் வெப்சைட்டில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த VPS டைமுக்கான வெப்சைட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா? ஸோ மறக்காமல் அந்த கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபியூச்சரில் ரிவார்டு ஏதாவது கிடைக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ கீழே இருக்க லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டார்க் நெட்டுக்கு $7 VPS பை பண்ணோமா, இதில் $14 VPS நம்ம பை பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு VPS $14க்கு பை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பை நவ் வித் 14 USD அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை ஒரு நல்ல இடத்துல காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்கும். சரிங்களா? அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இது Ubuntu 20.04 இதுக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ மீது எல்லாமே சேம் தான். அடுத்ததாக செக் அவுட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஹோஸ்ட் நேம்னு இருக்கா, இதில் ரூட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு செக் அவுட் அப்படின்னு கொடுத்த உடனே நீங்கள் பாஸ்வேர்டு நம்ம ஒரு நல்ல இடத்துல ஆல்ரெடி காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சிட்டோம்ல, ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே நீங்கள் மறுபடியும் ஐ ஹாவ் ரீட் அப்படின்னு கொடுத்துட்டு கம்ப்ளீட் ஆர்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் காட்டுவாங்க. லைக் கிரெடிட் கார்டில் நீங்கள் கிரெடிட் கார்டில் பே பண்ணிக்கலாம், மாஸ்டர் கார்டு, பேபால், வேறு பிட்காயினு, USDT எதுலனாலும் பே பண்ணிக்கலாம். நம்ம USDT செலக்ட் பண்ணிக்குவோம். USDTயை கிளிக் பண்ணிவிட்டு பே வித் USDT அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போவுமே BSC செயின் USDT யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை TRC20 USDT யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் BEP20 USDT அதை கொடுத்துக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய இமெயில் பாஸ்வேர்டு, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேம் போட்டுட்டு கம்ப்ளீட் செக் அவுட் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே உங்களுக்கு ஒரு அட்ரஸ் காட்டிடும். சரிங்களா? கொஞ்ச நேரத்தில் இந்த அட்ரஸ் காட்டுதா, இந்த அட்ரஸ்க்கு எக்ஸாக்டாக இவ்வளோ USDT மட்டும் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மணி நேரத்தில் உங்களுக்கு VPS பை ஆகிரும். சரிங்களா? ஸோ $14 VPS மறக்காமல் பை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ VPS பை பண்ணி முடித்தோடனே என்ன பண்ணுறது, என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாத்தையும் பேலாம் பண்ணிட்டேன். ஸோ பே பண்ணி 1 மணி நேரம் கழித்து நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு 3 கோட் இருக்குதா, அந்த 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு கிளையண்ட் ஏரியான்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த கிளையண்ட் ஏரியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கிளையண்ட் ஏரியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மை சர்வீசஸ் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனேயே ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கிற VPS காட்டிடும். சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி $14 கொடுத்து ஒரு VPS பை பண்ணி வச்சுட்டேன். அந்த VPS உடைய IP அட்ரஸ் என்ன இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த IP அட்ரஸை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ IP அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய புட்டி ஆப் இருக்குல்ல, இந்த ஆப்புக்கான லிங்க்கு நம்மளோட மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? அந்த புட்டி ஆப்புக்கு போயிட்டு இந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூசர் நேம் அப்படின்னு இருக்குது, அதில் ரூட் அப்படின்னு போட்டுட்டு
அட் அப்படின்னு போட்டுட்டு உங்களுடைய ஐபி அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே குட்டியாக ஒரு ப்ளஸ் இருக்கும் சரிங்களா, அந்த ப்ளஸ்ஸையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ நீங்கள் உள்ளே போய்க்கலாம் சரிங்களா. ஸோ ஆர் யூ வாண்ட் கனெக்டிங் அப்படின்னு கேட்கும், எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு கேட்பாங்க, உங்களுடைய பாஸ்வேர்டு ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டு எடுத்து போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் வந்து இந்த கோடை வந்து காப்பி பண்ணி வச்சுட்டேன். இந்த கோடெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே பேஸ்ட் சிம்பிள் இருக்கும், ஒரு கிளிப் போர்டு சிம்பிள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆயிரும் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் என்ட்ரு அப்படிங்கிறத கொடுத்த உடனே கொஞ்சம் நேரம் உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ எல்லா பேக்கேஜஸும் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ எல்லா பேக்கேஜும் அப்டேட் ஆகிருச்சு. சரி வாங்க அடுத்த கோடை போடலாம். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம வந்து கிட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அது கூட உள்ள தேவையான லைப்ரரிஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அந்த கோடையும் போட்டு விட்டு கடைசியில் நீங்கள் ஒய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்திலே நமக்கு வந்து எல்லா தேவையான லைப்ரரி எல்லாமே பக்காவாக டவுன்லோட் ஆகிரும். ஸோ நம்ம இப்போ கிட்ஹப்லேருந்து அந்த இதை மட்டும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம், கிட் க்ளோன். ஸோ இது அவங்களுடைய ரெப்போஸ்ட்ரி சரிங்களா, அந்த இன்ட் மேக்ஸ் அவங்களுடைய ரெப்போஸ்ட்ரி, அதை இப்போ டவுன்லோட் பண்ணிட்டோம். சரி வாங்க இப்போ அடுத்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இன்ட் மேக்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆடை வெட்டி விட்டுட்டு நம்ம வந்து cd int max rollup .cli client அப்படிங்கிறத போட்ட உடனேயே நமக்கு அந்த ஃபோல்டருக்குள்ளே உள்ளே போயிடுச்சு. சரி இப்போ வாங்க அடுத்த கோடையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா தேவையான லைப்ரரி எல்லாமே டவுன்லோட் ஆகிரும். சரி இப்போ வாங்க அதுக்கு அடுத்த கோடு என்ன ஏது, அந்த கோடு என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்த கோடை காப்பி பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே நமக்கு வந்து ரஸ்ட்டு அதெல்லாம் வந்து இன்ஸ்டால் ஆக போகுது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா என்ட்ரு அப்படிங்கிறத இன்னொருக்கா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக எல்லாமே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ இது எவ்வளோ நேரத்தில் இன்ஸ்டால் ஆகும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுக்கும் சரிங்களா. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிருச்சு லினக்ஸ் GMU சரிங்களா. ஸோ அதே மாதிரி ரஸ்ட்டும் இன்ஸ்டால் ஆகிருச்சு, அதை வந்து இந்த இடத்துல காட்டிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா நெசசரி பேக்கேஜும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கோடு வந்து இதுதான். இந்த கோடு வந்து டெலிகிராம் சேனலில் இருக்கும். இதை போட்ட உடனேயே கொஞ்சம் உங்களுக்கு எதுவுமே காட்டாது. இப்போ அதுக்கு அடுத்ததாக இன்னொரு கோடு இருக்கும் சரிங்களா, அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கோடையும் காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுவும் இப்போ பக்காவாக எல்லா இதையும் வந்து டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கு, எல்லா காம்போனன்ட்ஸையும். இதுவும் டவுன்லோட் ஆகி முடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும். அது டிபெண்ட் அப்பான் நம்மளுடைய விபிஎஸோடைய நெட்வொர்க் கனெக்ஷனை பொறுத்து சரிங்களா. ஸோ அது டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கோடையை நான் காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த கோடை பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்பெஷல் கோடு போட வேண்டியது இருக்குது சரிங்களா. அந்த கோடு போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக லோட் ஆகி ஒரு 635 காம்பனன்ட்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும் சரிங்களா. ஸோ அதை காப்பி பண்ணிட்டு வந்தாச்சு. அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே நமக்கு எவ்வளோ நேரத்தில் டவுன்லோட் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே தெரிஞ்சிருக்கோம் 635 இல்லை 665 காம்பனன்ட்ஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகணும் சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிட்டுருக்கா, யாருமே இது டவுன்லோட் ஆகி முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட 17லேருந்து 20 நிமிஷம் ஆகும் சரிங்களா. ஸோ இது டவுன்லோட் ஆகிற டைமில் யாருமே உங்களுடைய புட்டி ஆப்பை க்ளோஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு ஆப் எந்த ஆப்புக்குள்ளேயும் போகாதீங்க சரிங்களா. ஸோ உங்களோட ஸ்க்ரீன் வந்து ரன் ஆகிட்டே இருக்கட்டும். ஸோ ஒரு 17-15 நிமிஷம் கழித்து உங்களுக்கு எல்லாமே பக்காவாக டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து 50% ஆஃப் த டாஸ்க் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ தான் 50% ஆஃப் த டாஸ்க்கே முடிச்சிருக்கோம். அடுத்ததாக வந்து என்னென்னா நம்ம வந்து இந்த இன்ட் மேக்ஸ் வேலட் அப்படிங்கிறத ஒன்று க்ரியேட் பண்ணி ஸோ டோக்கன் சென்ட் பண்ணுறது வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி இந்த ஒரு இன்டர்ஃபேஸ்லேயே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது எல்லா பேக்கேஜும் டவுன்லோட் ஆகி முடிச்சுக்கிட்டு நம்ம அடுத்த டாஸ்க்கு வந்து பின்னாடி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு எல்லாமே டவுன்லோட் ஆகிருச்சு. டைம் வந்து வெறும் 7 நிமிஷத்துக்குள்ளே தான் எடுத்திருக்கு சரிங்களா. ஸோ பரவாயில்ல, நான் 17 நிமிஷம்னு சொன்னேன். ஸோ 7 நிமிஷத்தில் எடுத்துருச்சு. ஸோ வந்து என்ன அப்படின்னா மறுபடியும் அடுத்த கோடை காப்பி பண்ணியாச்சு. அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே வெளியே வந்துடும். இப்போது இன்னொரு கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேலெட் வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய வேலெட் வந்து அதாவது ஓப்பன் ஆகிருச்சு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய
ஒரு அக்ரிகேட்டர் யூஆர்எல் அப்படிங்கிறத வந்து நம்ம செட் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டோக்கன்ஸ் நம்மளோட வேலெட் வந்து ஒன்று செட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை எப்படி செட் பண்ணணும், என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கோடு உண்டு. வாங்க அந்த கோடையை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கோடை நான் காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த கோடை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து 0x அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அட்ரஸ் ஒன்று காட்டுதா. ஸோ நீங்கள் வந்து அதில் உங்களுடைய அட்ரஸ் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் போட்டு என்ட்ரு அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே உங்களுக்கு யுவர் அக்கௌண்ட் ஆடட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துடும். சரிங்களா? சரி, இப்போ வாங்க, இப்போ அடுத்ததாக இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்த கூட காப்பி பண்ணியாச்சு. அந்த கூட அப்படியே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு இன்னொரு அட்ரஸ் காட்டிடுச்சு. சரிங்களா? டிஃபால்ட் அப்படின்னு இந்த அட்ரஸை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சரி, இப்போ வாங்க, இப்போ வந்து நம்ம வந்து டோக்கன் மின்ட் பண்ணணும், ஒரு NFT மின்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலெட் பேலன்ஸையும் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு கோட் இருக்குது. அந்த கோடை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 டோக்கன் 2 லட்சம் டோக்கன்ட்ட உங்களுக்கு வந்து டெபாசிட் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு NFTயும் உங்களுக்கு வந்து மின்ட் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் இன்ட் மேக்ஸ் ஆசெட் அப்படின்னு உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கோடு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய வேலெட்டில் என்னென்ன டோக்கன் இருக்குது, ஸோ அது எவ்வளோ இருக்குது எல்லாத்தையுமே பக்காவாக காட்டிடும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் கடைசியாக போட்டிருக்கோம், இந்த கோடு போட்டிருக்கோம். இந்த கோடு லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலெட் பேலன்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறத உங்களுக்கு பக்காவாக காட்டிகிட்டு இருக்கும். ஸோ எவ்வளோ டோக்கன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டோக்கனை வந்து நம்ம வந்து வேறு ஒரு அட்ரஸுக்கு அனுப்ப போகிறோம். சரிங்களா? ஸோ அதை எப்படி அனுப்புறது, என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்து போட வேண்டிய கோடு வந்து இதுதான். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த 10,000 டோக்கனை இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த அட்ரஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நான் வந்து ஒரு அட்ரஸை எடுத்து நல்ல இடத்துல சேவ் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அந்த அட்ரஸ் தான் இந்த அட்ரஸு. ஸோ உங்களுக்கு ஒரு அட்ரஸ் வந்திருக்கும்ல, அந்த அட்ரஸை நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட் இது எல்லாமே பக்காவாக அப்படியே நான் கொடுத்துருந்தேன். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த கோடை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா, கெனாட் சென்ட் மை செல்ஃப் சாரி, உங்களுக்கு நீங்கள் அனுப்ப முடியாது அப்படின்னு வந்திருக்கும். ஸோ நான் வந்து என்னுடைய அட்ரஸை நான் வந்து கொடுத்துருந்தேன் இந்த கோடில். ஸோ நீங்கள் எனக்கு டோக்கன்ஸ் அனுப்புங்க. சரிங்களா? நம்ம வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்க அதே அட்ரஸை போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு எரர் வருது. ஸோ அது வந்து என்ன எரர் அப்படின்னா, நம்மளோட அட்ரஸுக்கே நம்ம டோக்கன் சென்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற எரர் வருது. சரிங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய வேறு ஒரு அட்ரஸை நான் போட்டு நான் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணி பார்த்தேன். ஸோ நமக்கு பக்காவாக ட்ரான்சாக்ஷன் ஒரு 10 செகண்டுக்குள்ளே நடந்து நமக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் ஹேஷும் காட்டிருச்சு. சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய வேலெட் அட்ரஸே கொடுத்துருந்தேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். நீங்கள் அந்த கோடில் எந்த ஒரு எடிட்டுமே பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து டோக்கன் சென்ட் பண்ணியாச்சு. 10,000 டோக்கன் என்னுடைய வேலெட்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இன்னொரு NFT நம்ம மின்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த NFTயும் நீங்கள் வந்து என்னோடய வேலெட்டுக்கு சென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு கோடு உண்டு. அந்த கோடையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னடா மாறி இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க, எனக்கு வந்து கனெக்ஷன் லாஸ்ட் ஆகிருச்சு. ஸோ அடுத்த கோடை நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த கோடு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, NFTயை சென்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ அந்த கோடை போட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய NFT வந்து என்னுடைய வேலெட் அட்ரஸ் சென்ட் ஆயிரும். ஸோ இதுதான் என்னுடைய வேலெட் அட்ரஸ். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து NFT சென்ட் ஆகி ட்ரான்சாக்ஷன் ஹேஷும் வந்துருச்சு. ஸோ வந்து NFT சென்ட் பண்ணுற அந்த டாஸ்க்கையும் முடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பல்காக ஏதாவது ஒரு டோக்கன் மின்ட் பண்ணி அந்த டோக்கனை ஏர்ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஏர்ட்ராப் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ நீங்கள் அந்த கோடையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சா. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன் ஹேஷ் மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏர்ட்ராப்பை ஒவ்வொரு வேலெட்டுக்காக அனுப்பலாம். சரிங்களா? ஸோ அதை எப்படி பல்காக அனுப்பலாம் அப்படின்னா, அதுக்கும் ஒரு கோடு இருக்குது. அந்த கோடையை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பல்காக ஏர்ட்ராப்பும் பண்ணிடலாம். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்துருச்சு, ஒரு ட்ரான்சாக்ஷன் ஹேஷும் காட்டிருச்சா. ஸோ அடுத்த கோடை வந்து போட்டுக்கோங்க. இது வந்து என்னென்னா பல்க் ட்ரான்ஸ்ஃபர் கோடு. சரிங்களா? ஸோ நீங்கள் அதை போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து என்ட்ரு அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலே பல்காக இந்த ஏர்ட்ராப்பு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ட்ரான்சாக்ஷன் ஹேஷும் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரான்சாக்ஷனும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த இன்ட் மேக்ஸ் நெட்வொர்க்கை. ஸோ யாருமே அவங்க வந்து மெயின் டெஸ்ட் நெட்டு கொண்டு வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த டெவலப்பர் லெவல்லே வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்து அப்படின்னா, ஸோ விருப்பம் இருந்துன்னு இல்லை, ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வாங்க அவங்களுடைய டிஸ்கார்டுக்கு போகலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்கள்ட்ட டிஸ்கார்டு சர்வர் சரிங்களா. ஸோ டிஸ்கார்டு சர்வரில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 1670 பேர் தான் இருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஜஷன் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும். இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கு அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா. ஃபீட்பேக் அதுக்கு பதிலாக நீங்கள் சஜஷன்ஸ் சேனல்லே உங்களோட ஃபீட்பேக் டெஸ்ட்நெட் எப்படி இருந்து, டெஸ்ட்நெட் கரெக்டாக ஒர்க் ஆச்சா, இல்லை ஒரு வேளை டெஸ்ட்நெட் வந்து தப்பாக இருக்குது, இல்லை டெஸ்ட்நெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து சஜஷனில் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ என்ன இவங்க சஜஷனுக்கு எந்த ஒரு ரோல் எதுவுமே கொண்டு வரல, சும்மா வச்சுருக்காங்க. பட் இந்த சஜஷன் இது வந்து நீங்கள் கொடுக்குறது மூலமாக நீங்கள் இனிஷியலாக இந்த டெஸ்ட்நெட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் இவங்க ஏதாவது கொடுப்பாங்க, ஸோ பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதே மாதிரி இவங்க வந்து மாட்ரேட்டரும் எடுக்க போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ மாட்ரேட்டர் எப்போ எடுப்பாங்க என்ன ஏது எதுவுமே தெரியல. பட் ஆனால் இவங்க வந்து ஒரு இன்சென்டிவைஸ்டு டெஸ்ட்நெட் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு நோடு ரன் பண்ணுறதுக்கும் ஃப்யூச்சரில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் பற்றி அவங்க பேசியிருக்காங்களா. ஸோ அதே மாதிரி இவங்க வந்து டெஸ்ட்நெட் யூஸ் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து ஒரு டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவிஎம் கம்பேட்டிபிளாக அதுக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கரியர்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ டெக்னிக்கல் ஸ்டஃப்பு இது எல்லாமே இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. Q3ல் இவங்க வந்து டோக்கன் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அது என்ன ஏதுன்னு தெரியல சரிங்களா. ஸோ இப்போதைக்கு நோட் ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஒரு வேளை ஃப்யூச்சரில் இவங்க வந்து நோட் ரன் பண்ணுற மாதிரி இருந்து அப்படின்னா நான் டெலகிராம் சேனல்லையும் யூடியூப்லேயும் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவேன் சரிங்களா. ஸோ இதே மாதிரியான நிறையா ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அதை ப்ராஜெக்டை பற்றி பார்க்கலாம். ஸோ நாளைக்கு முடிஞ்சுனா இப்போ நம்ம ஒரு VPS வாங்கியிருக்கோம்ல, இதே VPS வச்சு எப்படி இன்னொரு நோட் ரன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வரும் சரிங்களா. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி வரும். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு டெஸ்ட்நெட் airdrop இல்லைனா இந்த ஜிகேசிங் லேயர் 0 கைடு ஏதாவது போட்டு விட்றேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சரிங்களா. அடுத்ததாக இன்னும் ஒரு நல்ல பெரிய airdrop வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பார்க்கலாம்.